ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மணிஸ் மிஸ்ட்ரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இது நாள் வரைக்கும் உங்க வாழ்நாள்ல கேட்டிராத இல்லாட்டினா இது நாள் வரைக்கும் பார்த்திராத சில அமேசிங்கான விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமே உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல மனிதர்கள் நம்மளுக்கு மட்டும் தான் பாட தெரியும் இல்லாட்டினா அந்த ஒரு பாட்டை ரசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தாட்டை என்னைக்கே விட்டுருங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்ல பேட்ஸ், அதாவது வௌவால்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுங்களுக்கும் பாட தெரியும். அதே நேரத்துல அந்த ஒரு பாட்டை ரசிக்கவும் தெரியுமா. அதுக்காக அந்த பாட்டு சினிமா பாட்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வௌவால்களே தன்னோட ஒளிய பாட்டு மாதிரி பாடுமாம். அந்த ஒரு பாட்டை சில வௌவால்ஸ் ரசிக்கவும் செய்யுமாம். இதை சும்மாவும் சொல்லல, ரிசர்ச்சர்ஸ் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கவே செஞ்சிருக்காங்க. குறிப்பிட்ட வௌவால்களோட ஒளிய ஃப்ரீக்வெண்டா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அது நார்மலா எழுப்புற ஒலிக்கும் சில ஒலிக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அதாவது நம்ம எப்படி ஒரு வார்த்தையை பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி வௌவால் எழுப்பின சில ஒலிகள் பாடுற மாதிரியே ஃபார்மேட்ல இருந்துச்சாம். அதை இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப தான் தெரிஞ்சு ஆண் வௌவால் இருக்கு பாத்தீங்களா, அது பெண் வௌவால் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாடவே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பெண் வௌவால் எந்த ஒரு ஆண் வௌவால் பயங்கர அழகா பாடுதோ அந்த வௌவால் கிட்ட தான் போகவே செய்யணும். பாத்துக்கங்களேன், உண்மையிலே இந்த ஒரு விஷயம் செம்மையா தானே இருக்கு. இறைவன் தூண்லே இருப்பாரு துரும்புல இருப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது இறைவன் மட்டும் கிடையாது, இன்னொருத்தனும் தூண்லே இருக்கான், துரும்புலே இருக்கான், ஏன் மலையோட உச்சிலே இருக்கான், கடலோட ஆழத்திலே இருக்கான், கடினமான பாறைக்குள்ளே இருக்கான், உருகிற பனிக்குள்ளே இருக்கான். அப்படி யாரா அவன் இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம பாக்டீரியா தான். ஏன் இவன் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்ல கூட இருக்கானா பாத்துக்கோங்களேன். அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த உலகத்துல மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் கத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது வேற எதுவும் கிடையாது. ஸ்மைல், அதாவது சிரிப்பை மட்டும் நம்ம அடுத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு பண்றது கிடையாதாம். அது பாடி லாங்குவேஜாவே இயல்பாவே வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவுல இருக்கிறப்பயே அது அழகா சிரிக்க ஆரம்பிச்சிருமாம். அதனாலதான் இது இயற்கையானது, அடுத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றது கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஏர்லி மார்னிங்ல எந்திரிக்கிறவங்க தான் பயங்கரமா growth ஆவாங்க அண்ட் பயங்கரமான பில்லியனர் ஆவாங்க அப்படின்ற விஷயத்த. ஆனா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு தியரி இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது லேட் நைட்ல தூங்குறவங்க பயங்கர கிரியேட்டிவ் பீப்புளா இருப்பாங்கன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டுன்னு பல பேரும் நான் லேட் நைட்ல தான் தூங்குறேன், ஏன் நான் கிரியேட்டிவிட்டியா இல்லைன்னு கேட்பீங்க. லேட் நைட்ல தூங்குறேன்னா டிவி பாக்குறதோ செல்போன் நோன்றதோ கிடையாதுங்க. அந்த லேட் நைட்லயே உட்காந்து கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பயங்கர கிரியேட்டிவிட்டியா வருவாங்கன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ், இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இப்ப நம்ம பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே போலியோ சொட்டு மருந்து அப்படின்ற ஒன்று ஊத்துறாங்களே, அந்த ஒரு போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்திருந்த நபர் மட்டும் அந்த ஒரு போலியோக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த உலகத்துல நம்பர் 1 பணக்காரர் என்ன, அந்த நம்பர் 1 பணக்காரரை விட பன்மடங்கு பணக்காரரா அவர் இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை போலியோவை கண்டுபிடிச்ச நபர் செய்யவே இல்லையாம். ஏன் இந்த போலியோக்கு நீங்க பேட்டன்ட் எடுக்கல, இதை யார் பேர்ல நீங்க பேட்டன்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த போலியோக்கான பேட்டன்ட்டை நான் மக்களுக்கு கொடுக்குறேன், சூரியனுக்கு உங்களால பேட்டன்ட் எடுக்க முடியுமா என்ன, அப்புறம் எதுக்கு இந்த போலியோக்கு நான் பேட்டன்ட் எடுக்கணும், இதை மக்களுக்காக கண்டுபிடிச்சேன், மக்களுக்கே போய் சேரட்டும் சொல்லிட்டு செம்மையா பதில் சொன்னாராம். அவர் வேற யாரும் கிடையாது, ஜோனாஸ் சாக் அப்படின்ற ஒரு மனிதன் தான். உண்மையிலேயே ஒரு கிரேட் தானே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அதாவது நிறைய நாள் நம்ம எந்திரிக்கிறப்ப நைட் மேர்ஸ் மாதிரியான ட்ரீமை ஃபீல் பண்ணிருப்போம். இந்த நைட் மேர் வரதுக்கான ரீசன் என்னன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இப்ப ரிசர்ச்சர்ஸ் இந்த நைட் மேர் வரதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம குப்புற, அதாவது நம்ம வயிறு பெட்ல படுற மாதிரி படுப்போம் இல்லையா, அந்த டைம்ல தான் இந்த மாதிரியான ஸ்கேரியர், வெய்டர், ஏன் செக்ஸியஸ்ட் ட்ரீம்ஸ் கூட வருதுன்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குரிய ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம குப்புற படுக்கும்போது பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா போறனால தான் இந்த மாதிரியான எராட்டிக் ட்ரீம்ஸ்லாம் வருதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ட்ரீம் வரக்கூடாதுன்னா இனிமேல் குப்புற படுக்காம மல்லாக்கப்படுத்து தூங்குறது நல்லது. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு வாலண்டியரா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கும், இல்லாட்டினா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும்? அப்படி பிடிக்கிற ஒருத்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமான நாட்கள் வாழவே போறீங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதன் வாலண்டியரா போகாம இல்லாட்டினா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மனப்பான்மை இல்லாம இருக்காங்களோ அவங்கள விட வாலண்டியரா போறவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான வாழ்நாள் இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கவே செஞ்சிருக்காங்க. அதனாலதான் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ரீசனே இதுதானா. உண்மையிலேயே சம்மல சொன்னிருந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே நோகாம நொங்குதுன்றதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முக்கியமா ஏறின உடம்ப கம்மி பண்ணும், ஆனா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதற்குரிய வழிதான் யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு சீக்ரெட் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது உங்க வீட்டுல இருக்க பனானா இல்லாட்டி கிரீன் ஆப்பிள், அந்த ரெண்டுல ஒன்னு எடுத்து ஜஸ்ட் மோந்து பார்த்துட்டு வச்சிருங்க, உங்க வெயிட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். இந்த விஷயத்தை கேட்கிறப்ப என்னடா காமெடி பண்றியாடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க இதை சாப்பிட்டுட்டு மோந்து பார்க்க கூடாது, நல்லா பசியா இருக்கப்போ மோந்து பார்க்கணும். ஏன்னா இந்த பழங்கள்ல இருக்க பெரிய பவரே இதோட ஸ்மெல்லே நம்ம பசியை கட்டுப்படுத்திருமா. இதை நான் சொல்லலைங்க, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பே நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க, நானும் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகேவா? வாவ்,
எத்தனை பேருக்கு குட்டி தூக்கம் அதாவது நேப் ஸ்லீப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அடுத்தவங்க தூங்கு மூஞ்சின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு நேப் ஸ்லீப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஒரு குட்டி தூக்கம் போடுறதுனால ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குட்டி தூக்கம் போடுறவங்கள 48% பேருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதே கிடையாதான். சோ இனிமேல் தூங்கணும்னு தோணுச்சுன்னா குட்டி தூக்கம் யோசிக்காம போட்டுருங்க. ஓகேவா? நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாருமே டே சாக்லேட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாரும் அப்படின்னு பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதனாலே நம்ம சாக்லேட் சாப்பிடறத அவாய்ட் பண்ணிருப்போம். ஆனா இந்த சாக்லேட்லயும் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுலயே முக்கியமா படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டினா டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியோ இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு போனா படிக்கிறது எல்லாமே டக்கு டக்குன்னு மண்டையில ஏறும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறப்ப படிச்ச எல்லாமே டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருமா. இதை நான் சொல்லலைங்க, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இனிமேல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட்டு போனீங்கன்னா ஹை கிரேட்ல பாஸ் ஆகலாம். ஓகேவா? அட்டேங்கப்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா யார் ஒருத்தர் சாக்லேட் நிறைய சாப்பிடுறாரோ அவருக்கு வயசு அப்படின்ற ஒரு விஷயம் ஆகவே ஆகாதாம். அதாவது ரொம்ப பையாதான் வயசாற மாதிரியே ஃபீல் ஆகுமாம். அது மட்டும் கிடையாது, சில பேருக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அலர்ஜி எப்பயுமே இந்த சாக்லேட் சாப்பிடுறவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, மென்டலாவே பல விஷயங்கள், அதாவது எப்பயுமே நம்மள ரிலாக்ஸா கூட இந்த சாக்லேட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக சாக்லேட் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஓகேவா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் யூனிக்கா இருக்க விஷயங்கள்னா அது அவனுடைய கைரேகையும் அவனுடைய டங் பிரிண்ட்டும் தான். இந்த மாதிரியான யூனிக்கான விஷயங்கள் மனிதனுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விலங்குகளுக்குமே இருக்கதான் செய்யுது. அதுல நம்ம கேட்ட எடுத்துக்கிட்டோம்னா அதோட மூக்குக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா சில வரிகள் மாதிரியான அமைப்பு, அது ஒவ்வொரு பூனைக்குமே யூனிக்கா தான் இருக்கும். சோ இனிமேல் உங்க வீட்டுல பூனை தொலைஞ்சு போச்சுன்னா கவலைப்படவே தேவையில்ல, அந்த வரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த ஒரு சிஸ்டம் நடைமுறையிலே இல்லைன்றதுதான் இங்க இருக்க பரிதாபமான விஷயமே. வா, இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே மக்களோட ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணாம ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சிக்கு தேவையான ஜிடிபி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி நான் வேற எதுவும் கிடையாது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணா மட்டும்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லையான்றதையே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு நாடு மட்டும் இதை கால்குலேட் பண்ணாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஜிஎன்ஹெச் அப்படின்ற ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎன்ஹெச் வேற எதுவும் கிடையாது, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் ஜிஎன்ஹெச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு எக்ஸ்பான்ஷனை கேட்கறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சிக்கு பதிலா தன்னோட நாட்டுல இருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு வருடமும் கால்குலேட் பண்றாங்களாம். கேட்கறப்பயே செம்ம அமேசிங்கா இருக்குல்ல. அந்த நாடு வேற எதுவும் கிடையாது, பூத்தான் தான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணவே செய்றாங்க. உண்மையிலேயே அந்த நாடு வேற லெவல் தானே. இந்த ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? நம்ம ட்ரீம் பண்றப்ப நம்மளால ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் முடியாது. சப்போஸ் நம்மளால ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் முடிஞ்சா நம்ம ட்ரீம் அப்படியே நோட்ஸ் எடுத்து அதை நம்மளால ரிமைண்ட் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? ஆனா ஏன் இதை நம்மளால பண்ண முடியல? இதற்குரிய ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ட்ரீமிங்கும் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கும் மூளையோட ரெண்டு வெவ்வேறு பகுதியில் நடக்குது. அதுலயே முக்கியமா இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இன்னொரு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ட்ரீம் பண்றப்ப நம்மளால ரீடிங் ரைட்டிங் பண்ண முடியாது, அதே மாதிரி தான் ரீடிங் ரைட்டிங் பண்றப்ப ட்ரீமிங் நம்மளால பண்ண முடியாது. இப்ப புரியுதா ஏன் ட்ரீமிங்ல நம்மளால எழுதவோ படிக்கவோ முடியலன்னு? ஓ மை காட், இந்த உலகத்துல நடத்தின இந்த ஒரு ரிசர்ச் உண்மையிலேயே சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, உலக மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற பிளட் பிரஷர், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அண்ட் கன்ஃபியூஷன் மாதிரியான சில விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா மெடிசின் மாத்திரைகளுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த பண்ணாலும் அதை கம்மி பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடித்தது தான் அந்த ஒரு ரிசர்ச். கிரீனிஸா இருக்கிற பிளேஸ் இல்லாட்டினா மவுண்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல நம்ம இயர்லி மார்னிங் இல்லாட்டினா ஈவினிங்ல ரிலாக்ஸா வாக் போனாலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்காமையே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நேச்சரோட பியூட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. சோ இனிமேல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம கிரீனிஸா இருக்கிற பிளேஸ பார்த்து வாக்கிங் இல்லாட்டினா ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எல்லாருடைய வீட்லயும் ஒருத்தர் கண்டிப்பா பயங்கர கோவக்காரா இருப்பாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுலயும் முக்கியமா அவர் எப்ப கோவப்படுறாரு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் பயங்கரமா கோவப்படுவாரு. ஏன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மட்டும் இவர் இவ்வளவு கோவப்படுறாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுக்குரிய ரீசனே அதுலதான் மறைஞ்சிருக்கு. யார் ஒருத்தர் ரொம்ப பசியில இருக்காரோ அவர் பயங்கரமா கோவப்படுவாரு. அது மட்டும் கிடையாது, நைட் டைம்ல தூங்காம இருந்தா கூட பயங்கரமா கோவம் வருமா. சோ இனிமேல் யாராவது நம்ம வீட்டுல நைட்ல தூங்காம இருந்தாங்கன்னா அவங்கள அடிய போட்டாவது தூங்க வச்சிருங்க, இல்லாட்டினா அடுத்த நாள் காலையில நம்ம தான் அவங்க கோவத்துக்கு இரையாகணும். ஓகேவா? இந்த ஒரு விஷயம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நானே சொல்லிடுறேன். அதாவது உங்க வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிளான்ட் இல்லாட்டினா பூச்செடி வளர்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் மார்னிங் அந்த பூச்செடி இல்லாட்டினா தாவரத்துக்கு பக்கத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு எஃப்எம் ரேடியோ இல்லாட்டினா ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த செடி பயங்கர ஃபாஸ்டா வளருமா. இதுக்கான ரீசன் மியூசிக் தானா. ஏன்னா மியூசிக்கு செடியை பயங்கர ஃபாஸ்டா க்ரோத் பண்ற ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூச்செடிக்கு அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா மனிதர்கள் நாம அந்த ஒரு மியூசிக்கை கேட்டா எவ்வளவு தூரம் நம்ம ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் நம்மளோட க்ரோத் எந்த லெவலில் இருக்குன்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ டிப்ரெஸ் ஆகிற டைம்ல கொஞ்சம் கூட யோசிக்க
யோசிக்காம கண்ணை மூடிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? வா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு அனிமலை காமிச்சிட்டேன். அந்த ஒரு அனிமலை நீங்களே பாருங்களேன். உண்மையிலேயே செம்மையா வேற லெவல்ல கியூட்டா இருக்குல்ல? அதனாலதான் இந்த ஒரு அனிமலுக்கு இந்த உலகத்துல இருக்கிற பயங்கர ஹாப்பியஸ்டான ஒரு உயிரினம் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. இதற்கான ரீசனும் இருக்கு. ஏன்னா இதோட பேஸ்ல பாத்தீங்கன்னா வாய் எப்பயுமே சிரிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்திலேயே இருக்கும். அதனாலதான் இதுக்கு வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் அனிமல் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. அந்த பேரை வச்சது வேற யாரும் கிடையாது, நேஷனல் ஜியோகிராபி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணிக்கணும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா இன்னும் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, bye bye. see you. See you.